யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. சில சமயங்களில் நம் வாழ்வில் இது ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் இதை தேவன் அனுமதித்தார் என அநேக வேளைகளில் நமக்கு விளங்குவதில்லை. ஆனால் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தேவன் நமக்கு அதை அனுமதிக்கிறார் என்பது மட்டும் நிச்சயம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் வாழ்க்கையில் எதுவும் யதார்த்தமாய் நடப்பதில்லை. எதிர்காலத்தில் வரும் இக்கட்டுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வாக முடிவை தருவதாகவும் நன்மையில் முடிக்கப்பட உதவியாகவும் இருக்கும்படியாகவே அனுதின வாழ்வில் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சம்பவங்களும் தேவனால் தீர்மானிக்கப்பட்டவைகளாக நடக்கிறது. நிகழ்கால வெற்றி மற்றும் ஆசீர்வாதங்களுக்கு அஸ்திபாரமாக அவர் முன்னமே பல காரியங்களை நம் வாழ்வில் அடித்தளமாக பல நபர்களை அனுப்பியும் பல சம்பவங்களை நடப்பித்தும் இருக்கிறார் என்பதை நம் அறிவினால் அறிய முடிவதில்லை. நம் கண்களுக்கு சில சமயம் தெரிவதும் இல்லை. தற்சமயம் நமக்கு கிடைத்த வெற்றி மட்டுமே நம் கண்களுக்கு தெரிகிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அந்த வெற்றியை நமக்கு தருவதற்கும் பெறுவதற்கும் முன்னமே பல சம்பவங்களை, பல காரியங்களை, பல நபர்களை நம் வாழ்வில் நுழைத்து நமக்கு எதிரான சத்துருக்களின் சகல தந்திரங்கள், சூழ்ச்சிகளை முறியடிக்க அனுமதித்துள்ளார் என்பதை நாம் அறிய வேண்டும். ஆனால் அதை நம்மால் அறிய முடியாதபடி ஏதோ ஒன்று தடுக்கிறது. அந்த தடைகளை நீக்கி நம் கண்கள் வசனத்தின் ரகசியத்தை அறிய நம்முடைய கண்கள் திறக்கப்பட ஜெபிப்போம்.